கரூர் சம்பவம் சிஎம் சார் வந்து சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. தாவேகானுடைய தலைவர் மேல. இந்த பிரச்சனைக்கு மேஜர் காரணமே வந்து அங்க சரியான பாதுகாப்பு இல்ல, காவலர்கள் இல்ல அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணாங்க எல்லாரும். அதுக்கு அவருடைய ரிப்ளை என்ன அப்படின்னா, அங்க வந்து 606 காவலர்கள் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கான மேஜர் காரணமே வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனா, இவர் வந்து 12 மணிக்கே வரப்போறாரு அப்படின்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து காலையிலேருந்தே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த கூட்ட நெரிசலுக்கான விஷயமே நடந்துச்சு. ஆனா, அவர் வந்தது வந்து 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. அந்த ஒரு பிரச்சனை வந்து மேஜர் இன்சிடென்ட்டா இருந்திருக்கு. இவங்க இறந்தவங்க வந்து மேஜரா இறந்ததற்கான காரணமே வந்து டீஹைட்ரேஷன் பிளஸ் கிரவுடோடைய அந்த நெரிசல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரண்ட் கட் ஆஃப் ஆச்சு. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வதந்திகள் சுத்தினாலும் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. ஜெனரேட்டர் ரூம்ல எல்லாம் போய் தப்பிக்க பார்த்திருக்காங்க சில பேர். அதனால தான் வந்து அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி கரண்ட் வந்து அங்க எல்லாமே கட் பண்ணியிருந்தோம். வேற எந்த விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ் குறுக்க வந்தது வந்து உங்களுக்கு இடையூறு பண்றதுக்காக இல்ல. அங்க வந்து நடந்த விஷயத்துக்காக காப்பாத்துறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அந்த 2 ஆம்புலன்ஸையுமே வந்து அடிச்சு உடைச்சு அந்த 2 டிரைவரையுமே வந்து அடிச்சிருக்காங்க தாவேகாவினர். அதுக்கும் வந்து ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 41 பேரை வந்து எப்படி ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு சேலம், திண்டுக்கல், நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்லேருந்து வந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து தான் வந்து உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 41 பேர் இருந்தவங்களுடைய உடல் வைக்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நைட்டே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். நைட்டே இது நடக்கல. நைட் ஆரம்பிச்சு அதிகாலை மதியம் வரைக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியே போயிட்டாரு. வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு எல்லாமே எதிர்மறையான கருத்து வச்சிருக்கனால சிஎம் சார் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கிற முயற்சி பண்றீங்க. அதனால வந்து எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கரூர் சம்பவம் பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு. சிபிஐ விசாரணையில் வந்து இருக்கு. இதற்கான சொல்யூஷன் என்ன? விஜய் சார் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. தாவேகாவினர், தாவேகாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.